அனைவருக்கும் வணக்கம். நான் தான் யாழ்ப்பாணத்துலேருந்து உங்கள் டிலாக்சன். இப்போ இன்றைக்கு வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க என்னிட்ட இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இந்த டிபியில் காட்டுற அதாவது ப்ரொஃபைலில் மணிக்கூடு மாதிரி ஒன்று காட்டுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ அந்த மணிக்கூடையே அப்படி வருது, அதை ஒஃப் பண்ணலாமா இல்லாட்டி அதே அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லையா என்றதை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வாட்ஸ்அப்புக்கு வந்து நிற்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் கலர் ஷேப் ஒன்று இருக்குது, அதாவது மணிக்கூடு மாதிரி ஒரு ஷேப் ஒன்று இருக்குது. அது ஏன் இப்படி வந்திருக்கு எடு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உங்களோட டிபி அபவுட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கு, டிஸப்பியரிங் மெசேஜ்னு சொல்லி கீழே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு மெசேஜ் டைமர்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதில் நீங்கள் ஆஃப் பண்ணலாம். இது என்னத்துக்காண்டி கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இதை ஒன் பண்ணி, அதாவது இப்போ நீங்கள் இதில் விடுறீங்களா, அதாவது இதை ஒன் பண்ணி 24 மணி நேரத்தில் அந்த மெசேஜ் அழியும், அப்படியான ஒரு ஃபியூச்சராக இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 7 நாள் தந்துருக்கு. 7 நாளைக்கு இதை ஒன் பண்ணி 7 நாளைக்குள்ளே நீங்கள் பண்ணுற மெசேஜ் எல்லாம் அந்த 7 நாளைக்குள்ளேயே டிலீட் ஆகிடும். அடுத்து 90 நாள் அப்படி நீங்கள் எதை இப்போ இந்தியிலேருந்து நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்தியிலேருந்து 24 மணி நேரம் கொடுத்தா 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த மெசேஜ் அழியும். இல்லை 7 நாளைக்குள்ளே 7 நாளைக்குள்ளே அழியும். 90 நாள்ண்டா 90 நாளைக்குள்ளே அழியும். ஸோ அப்படியே ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா நீங்கள் இதை ஒன் பண்ணும்போது அங்கே அவைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் இந்த இப்போ இதில் உரிமையாளருக்கு வந்து மெசேஜ் வந்து போகும். என்ன மெசேஜ்னு சொன்னால், இப்படி நான் ஒன் பண்ணியிருக்கு, நீங்கள் இதுக்கு அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று போகும். அவங்க அதை ஓகே பண்ணால் தான் உங்களுக்கு அந்த இது ஒன்று ஆகும். மற்றபடி இது ஒப்பாகிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஸோ இதுக்கு பயப்படக்கூடிய மாதிரி ஒன்றும் இல்லை. அதாவது இந்த மெசேஜை டிலீட் பண்ணுற அந்த ஸ்டோரேஜ் பிரச்சனைகள் உங்கள் ஃபோனுக்கு கூடுதலாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்லேயே ஸ்டோரேஜ் பிரச்சனை வருது. வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்படி அனுப்புறதாலேயும் உங்களோட ஸ்டோரேஜ் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படியான பிரச்சனை வரக்கூடாதுன்றக்காண்டி இப்படி ஒரு ஃபீச்சரை வாட்ஸ்அப் கம்பெனி வந்து ரிலீஸ் ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஏதும் வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள்,